ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற பால் கறி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் அந்த சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வேக வைக்கணும். அது கூட உருளைக்கிழங்கு ஒரு 4 எண்ணெய் எடுத்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நல்லா முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய், சின்ன மிளகானால நான் 5 எண்ணெய் எடுத்துருக்கேன். பெருசுனா நீங்கள் 3 எண்ணெய் எடுத்தாலே போகணும். உங்கள் காரத்துக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பேன் எடுத்துருக்கேன். இது பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது கூட பட்டை கொஞ்சம், அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது கூட பிரியாணி இலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்க மறந்துட்டேன். கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும். இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுதான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். நல்லா அந்த கிளாஸ் ஸ்டேஜ் கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லோட பச்சை வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வேக வச்ச பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா கலந்து விடணும். அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இது கூட நல்ல தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம், ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா ரொம்ப கட்டியாக. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்க போகிறோம். தேவையான சால்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணுங்க. தேங்காய் வடை போகிற வரைக்கும் லிட்டு போட்டு மூடி 4 to 5 minutes குக் பண்ணுவோம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா திக் ஆயிடுச்சு பேஸ்ட் மாதிரி. கறி ரெடி. இப்போ இது இறக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ரெடி. சுவையான பால்கறி கொட்டு தயார். நான் செஞ்ச இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.